ஸ்ரீமதே கோபாதேசிய மகாதேசிகாய நம. ஸ்ரீமத் கோதாயை நம. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பரு சம்மானம் நாடு புகழும் பெருசனாக சுடகமே தோல்வெளியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலம் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோரம்பாவாய். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா எம்பெருமான் தன்னோடு கூடாதவர்களை தன் அடியார்களுக்கு கூடாதவர்களை வெல்லும் சீர் கோவிந்தா. கம்சாதிகள் ராவணாதிகள்னு இத்தனை பேரை கொன்னான் கூட. அப்போ கூடுபவரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடுபவரையும் வெல்லுவான். எப்படின்னா சீலத்தினால், அது வீரத்தினால் அவர்களை ஆட்கொள்கிறான். இங்கு வசத்தியான சௌசீல்ய வாசீல்ய மார்தவ ஆர்ஜவங்கிற வசத்தியான குணங்களினால் பரிபூர்ண பிரம்மானந்தத்தை உடையவனான இவன் நம்மளை ஆட்கொள்கிறான். இப்போ ஏற்பட்டனா வியாச அம்பரீஷ சுக சௌனக வரிசையா சொல்லிட்டு போறாள் இல்லையா? அத்தனை பேர்களுக்கும் அருளான், நமக்கும் அருளுகிறான் எம்பெருமான். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கோவிந்தா என்பதனால் என்னென்ன, கோவிந்தான்னு சொன்னோம்னா பாவங்கள்லாம் போகிறது. பாவங்கள்லாம் பழைய அழுக்குகள், ஆத்மாக்கு அழுக்குகள். அது போச்சுன்னா ஞானம் சம்பவிக்கிறது. ஞானம் சம்பவித்தால் எம்பெருமான் புலப்படுகிறான். இதுதான் வசதியான. அதுக்கு தான் கோவிந்தா சொல்லு கோவிந்தா சொல்லுங்கிறாளே. உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பர சம்மானம் நாடு புகழும் பரிசனால். நசிகேதஸ் அப்படின்னு ஒருத்தன் வசதியாக தபஸ் பண்ணுறவன். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, பெரிய ஞானி முனிவர், பெரிய யாகம் பண்ணார். யாகத்துக்கு பூர்த்திய தான தர்மங்கள்லாம் பண்ணணும். தான தர்மம் பண்ணிட்டு இருக்கார். ஆயிரம் கோக்கள் கொடுத்துட்டுருக்கார். அப்பா இப்படி அடாது பண்ணுறியே அப்படின்னு வஜ்ரவஸ்ன்னு ஒரு பையன் அவன் அங்கே வந்தான். அப்பா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறான். இந்த வஜ்ரவஸ்ங்கிற முனிவரை பார்த்து நசிகேதஸ் கேட்குறேன், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இளையதான பசுக்களை எல்லாம் கொடுக்குறீங்களே, நன்னா இருக்காது, பாலே கறக்காதே அப்படிங்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பசு கொடுத்தா வசதின்னு வேதம் சொல்கிறது, அதான் கோகுலை கொடுக்குறேன். இல்லை அடிமாடா போகிற பசுக்களெல்லாம் கொடுக்குறேன் இல்லை, இப்படி நியாயமாகுது? இது நாளைக்கு பிராணனை விட்டுடுமே, இது போய் தானமாகுமான்னு கேட்குறான்னா, அப்பாவையே எழுத்து பேசுறிய, பிடி, உன்னையும் நான் யாருக்கான் தானம் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். யாருக்குப்பா கொடுக்க போறேன்னு? நீ இருந்தா வம்பு, இந்த யமனுக்கே தானம் கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ ஏற்பட்ட ஒரு அப்பாவோட இருக்கிறத விட யமன்கிட்டே போகலாம். நேராக யமலோகம் போயிட்டான்னு இதே பூதவளோட யார் யார் யாருன்னு எல்லாம் அலறார்கள். அந்த சபையில் வந்தாச்சு. யமதர்மன் யாருங்கிற இந்த மாதிரி என் பேர் நசிகேதஸ், வஜ்ரவஸ்ங்கிற வசதியான யாகம் பண்ணேர். அந்த யாகத்தில் என்னை தத்தம் பண்ணிட்டார். உமக்கு அடிமை நான் வந்துட்டு, ஐயோ மனுஷாலாம் இங்கே இருக்கப்படாதுடாப்பா. இல்லை, எனக்கு ஒரு வசதியான ஞானத்தை போதித்தீர்களானால் நான் கீழே போடுவேன் அப்படிங்கிறான். என்ன ஞானம் வேணும்? பிரம்ம ஞானம் வேணும். கொடுத்தானா. அது மாதிரி நான் அடுப்புகழும் பரிசுனால். பரிசுன்னா அப்படி இருக்கணும். இவன் கொடுத்தது வேண்டாதது, ஆனால் அங்கே அவன் கொடுத்தது வசதியான. யார் எது கொடுக்கணும்னு எப்படி இருக்கு பாருங்க. இவன் நரகத்தை கொடுத்தான், அவன் வசதியான மோட்சானந்தத்தை. நரகத்தை கொடுக்க வேண்டியவன் மோட்சானந்தத்தை கொடுக்கான். மோட்சானந்தத்தை கொடுக்க காண்பிக்க வேண்டிய தகப்பன் நரகத்தில் தள்ளினான் இல்லையா? அதனால யார் தந்தையும் தெரிஞ்சுக்கணும். எந்தை தந்தை, தந்தைக்கும் முந்தை அவன் வசதியா இல்லையா? அந்த எம்பெருமான் தான். நாடு நன்னாக சுடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலன் யாமணிவோம். முதல்ல எல்லா ஆபரணங்களும் வேண்டாம், தியாஜம் பண்ண. இப்போ அந்த ஆபரணங்கள்லாம் கொடு, நாங்கள் போட்டு போகிறோம். அவன் கையால் எடுத்து கொடுக்கணுமோ அது பிரசாதமாக இருக்கும். அவன் கையால் எடுத்து கொடுத்தா அது பிரசாதம் இல்லையா? அது கொடுன்னு கேட்குறால. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆச்சாரியர்களிட போய் உபதேசம் பண்ணி தண்டனைத்து நின்னோம்னா, சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே அஷ்டாட்சரம் துவயம் சர்ம ஸ்லோகம்னு அப்படி திருச்செவிகளுக்கு இனிதான மந்திரங்களை உபதேசம் பண்ணுகிறார்கள். அப்படி வசதியாக பாடகமேன கவச்சம், கவச்சம் உண்டானதுக்கு துவாதச நாமாக்களை கொடுக்கிறார்கள். இந்த மாதிரி வசதியான ஆபரணங்களை ஆச்சாரியர்கள் அருளுகிறார்கள். ஆடையெடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு. வசதியான எம்பெருமான் தான் ஆடை. எது ஆடை அப்படின்னா, எம்பெருமானை பற்றின நினைவுகள் ஞானம் ஆடையானது. அதனால என்னாச்சு அப்படின்னா, ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு. இந்த பார்ச்சோறு என்னன்னா எம்பெருமான் வசத்தியா வள்ளல் பெரும்பசு இல்லையா? இந்த ஆடை வந்துருத்தோ அப்படின்னா நமக்கு சமாசரணம் பரண்யாசாதிகள். இந்த ஆடை வந்துருத்தோ அப்படின்னா எம்பெருமான் கை வர பெற்றவன், அவ்வளோதான். ஆச்சாரியன் கையில் கொடுத்துட்டான், எம்பெருமானை வச்சுக்கோ அப்படின்ட்டானா.
மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோரம்பாவாய். அது என்னடா அந்த ஷீரான் எப்படி இருக்கணும், அப்படி கையில் எடுக்கச்சே நெய் வழியணுமா, அப்படி நெய் வழிகிற வசதியான ஷீரான்னம் அதை எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நன்னா இருக்கும். அது மாதிரி சம்பிரதாயம் அவ்வளவு நன்னா இருக்கும். எம்பெருமானோட சம்பிரதாயம் காமிச்சு தராலாம். நாராயண நாராயண நாராயணா.